அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. ஒரு அருமையான வேத வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஏசாயா 28ஆம் அதிகாரம் 26வது வசனம். அவனுடைய தேவன் அவனை நன்றாய் போதித்து அவனை உணர்த்துகிறார். இந்த வசனம் யாக்கோபை குறித்து சொல்லப்பட்டிருந்தாலும் இந்த வார்த்தை இன்றைக்கு நமக்கு பிரயோஜனமாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த வார்த்தையை வைத்து நாம் ஜெபிக்கும் போது அது நமக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையிலே வரப்போகிற நாட்களில், வரப்போகிற காரியங்களில் நம்ம என்ன செய்ய போகிறோம் என்று சொல்லி நிறைய பேருடைய உள்ளத்திலே ஒரு மனப்போராட்டம் இருக்கிறது. சில ஃபோனில் சொல்கிறாங்க, பிரதர் நான் இந்த காரியத்தை செய்யணும்னு நினைக்கிறேன், பிள்ளையை இப்படி படிக்க வைக்கணும்னு நினைக்கிறேன், இந்த காரியத்தில் முதலீடு பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்ன செய்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, எனக்கு சரியான ஆலோசனை வேண்டும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஜெபிக்க சொல்லுவாங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை நன்றாய் போதித்து நான் உனக்கு உணர்த்துவித்து உன்னை சரியான பாதையிலே நடத்த போகிறேன். சங்கீதம் 32:8 நாம் வாசிக்கிறோம், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் நடக்கும்போது பாருங்கள், பகலில் மேகஸ்தம்பமாக, இரவில் அக்னி ஸ்தம்பமாக கூடவே இருந்து அருமையாய் நடத்தி அவர்கள் செல்ல வேண்டிய பாதைகளை எல்லாம் ஆண்டவர் காண்பித்து கர்த்தர் கானான் தேசத்துக்கு அவர்களை அழைத்து போகிறார். அதே போல கர்த்தர் உங்களுக்கு போதித்து உங்களுக்கு உணர்த்துவித்து நீங்கள் என்ன காரியத்திலே என்ன எதிர்பார்ப்போடு இருக்கிறீர்களோ அந்த காரியத்திலே கர்த்தர் இன்னைக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். சோர்ந்து போகாதிருங்கள், தொடர்ந்து ஜெபியுங்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை சரியான பாதையிலே நடத்துவார், சரியான விதத்திலே உங்களை கொண்டு போவார். உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும். நாம் எல்லாம் சேர்ந்து ஜெபிக்கலாம். இது காலை நேரத்திலே கர்த்தர் நமக்கு போதித்து உணர்த்துவித்து இதுதான் சரியான காரியம், இதை செய் என்று சொல்லும் அளவிற்கு அவர் போதித்து உணர்த்தத்தக்கதாக நாம் கண்களை மூடுவோம், ஜெபிக்கலாம். வல்லமை உள்ள பிதாவே, நல்ல தேவனை, இந்த அருமையான நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இன்றைக்கு நிறைய குடும்பங்களிலே நான் என்ன செய்ய போகிறேன், நான் என் பிள்ளைகளுக்கு, குடும்பத்திற்கு, தொழிலுக்கு, மற்ற எல்லா காரியங்களுக்கும் நான் என்ன காரியத்தை செய்தால் அது சரியாயிருக்கும் என்று சொல்லி மனம் குழம்பி போயிருக்கிற நேரத்திலே கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு சரியான ஆலோசனை கொடுத்து சரியான விதத்தில் நடத்தி நம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசு இரட்சகர் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. Amen.